மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல குற்றச்செயல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஏறாவூர் போலீஸ் நிலைய பிரதேசத்தைச் சேர்ந்த பலர் அந்தந்த நீதிமன்ற நியாய ஆதிக்க எல்லையில் உள்ள நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்ற பிணையில் வெளிவந்த பின்னர் நீதிமன்றங்களில் ஆஜராகாமல் வந்துள்ளவர்களுக்கு நீதிமன்ற பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாகி வந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கும் விசேட சுற்றி வளைப்பின் போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொழும்பு கோட்டை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை கொழும்பு கோட்டையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தீ பரவியதை அடுத்து அந்த தீயை அணைப்பதற்காக சுமார் 10 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிக வாடகை செலுத்தி பல்வேறு கட்டடங்களில் இயங்கி வரும் அரசு நிறுவனங்களை அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டடங்களுக்குள் கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்தார். இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் மாதாந்த வாடகை 5 மில்லியன் ரூபாய் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்வரும் 9, 10, 11, 12 ஆகிய திகதிகளில் மீண்டும் கடும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை விளக்கினார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவிற்கு தெற்கே அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதனால் அதன் தாக்கம் குறித்து அறிவிக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து மக்கள் கவனம் செலுத்துமாறு அவர் மேலும் கோரியுள்ளார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடன் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருந்தார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்டமை தொடர்பான தகவல்களை வழங்குமாறு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைய கடந்த 3ஆம் தேதி மாலை அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த பட்டியலில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்டவருடைய பெயர்கள் மாத்திரம் காணப்பட்டதே அன்றி வேறு தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இவ்வாறான விண்ணப்பங்கள் வருகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட சிபாரிசு கடிதங்கள் ஏனைய விண்ணப்ப விடயங்கள் தற்பொழுது எங்கே உள்ளது என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது சிஐடி அல்லது ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் 18 மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. அங்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் காணப்படுகின்றனர். ஆகவே 5000 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலை எனும் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்துள்ளீர்களா இல்லையா என்பதற்கான பதிலை கூறுவதுடன் அவ்வாறு ரத்து செய்யாதபடியின் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை உடன் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மாவீரர் நாள் கொண்டாட்டம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.